ஐந்தாவது திருச்செய்யிலே நேற்று சந்தித்தோம். மறுபடியும் இன்றைக்கி அதையே பார்க்குறேன் பாருங்கள். உறுதியாய் முன்கை தன்னை உமை இளமதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் 10 பிறங்கு மால் மருகன் காக்க பின்முதுகை சேய் காக்க. பின்முதுகை சேய் காக்க. சேயின்னா என்னது? சேயின்னா முருகப்பெருமான். சரி, எப்படி சேயின்னா முருகப்பெருமான்? சேயின்னா சிவப்பு நிறம் உடையவன். அங்கே பிளட்டு சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் முதுகில். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன? கட்டிளமையானவன். அந்த முதுகு நல்லா பலம் பெற்று இருக்கணும். சேயின்னு சொன்னால் அரண்மகன், சிவபெருமானுடைய மகன். அப்போ அந்த இடத்துல அவர் நின்னாதான் அது முதுகு நிமிர்ந்து நிற்கணும். அப்போ தான் மரமும் மனிதனும் மட்டும்தான் நிமிர்ந்து நிற்கும் முதுகு. மற்றதெல்லாம் முதுகு குறுக்கி படுத்து நிற்கும். அதனால் இந்த மரம் நிமிர்ந்து நிற்கும், மனிதன் நிமிர்ந்து இருப்பான். அது முதுகு நிமிர்ந்து இருக்கணும், தண்டுவடம். நாலாவது சேயினா என்னது? செவ்வாய். சேயினா என்னது? முருகன் இளமை புத்திரன். சேயினா என்ன? பாலசுப்பிரமணியன். சேயினா என்ன? முழு மூல சுபாவ பொருள் என்பது ஆகும். ஸ்ரீ சுப்பிரமணிய வேஷத்தில் 35வது வினாவிடையில் சேய் அப்படிங்கிறதுக்கு என்னதுன்னு விளக்கம் கொடுக்குறாரு. நிறைய கொடுக்குறாரு, நான் கொஞ்சோண்டு தான் கொடுக்குறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தகுந்தா போல். அதனால் அந்த முதுகுங்கிறது அவ்வளோ முக்கியமான. செவ்வாய் பகவான் அங்கே உட்கார வச்சு உறுதியாக எல்லாமே நிற்க வச்சு அதை எப்போ நிமிர்ந்து நிற்க வச்சு அது தியானங்களை நல்லா பண்ணி, அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி அர்த்தா பத்மாசனம், அதனால் பத்மாசனம் அந்த மாதிரி உட்காந்து அந்த ஆசனத்தில் உட்காந்து இந்த முத்திரையில் பண்ணி வெற்றி பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ முதுகு பலம் பெறும், தண்டுவடம் பலம் பெறும். இந்த இடத்துல சுவாமி சொல்கிறது அதுதான். உறுதியாய் முன்கை தன்னை உமை இள மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் 10 பிறங்கு மால் மருகன் காக்க பின்முதுகை சேய் காக்க. இப்போது ஷண்முக கவசத்தில் 5வது திருச்செயிலுக்கு வந்திருக்க முருகன்களை 3 முருகன்களை இதில் எடுத்து கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு இந்த வகையில் எல்லோரும் வெற்றி பெறுங்க. அந்த சேய் குழந்தை முருகன், பாலமுருகன் அவங்க உடம்புல இருந்து எல்லாத்தையும் நல்லது நடத்தட்டும்.